எப்படியாச்சும் இந்த வீடியோவை எடுத்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியும், சர்வைவலுக்கு வந்து தேவையான ஒரு விஷயமா இது ஆயிடுச்சு அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க இப்போ ரோஹிணி. அதனால தான் மனசெல்லாம் வந்து உங்களை காலி பண்ணுறேன், உங்களை வெளில அனுப்புகிறேன், சீக்கிரமாக ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, கிறிஷை வந்து இங்கே கூட்டு வரணுங்கிற எண்ணமே முத்து மீனாக்கு ஏன் வருதுன்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிறது தான், அதை காலி பண்ணணுங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து இந்த தினேஷ் வந்து 30 லட்ச ரூபா கேட்கறதுலாம் இவங்களால் எக்காரணத்தை கொண்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவரையும் காலி பண்ணணும். அப்படின்னா ஒரே வழி இப்போ வந்து இந்த ஒரு திருட்டுத்தனத்தை பெருசாக பண்ணி அந்த வீடியோ ஆதாரத்தை வெளியிடுறது தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி கூட சேர்ந்து இவங்க வந்து செய்கிற விஷயங்களை முத்துவோ ஸ்ருதியோ, ஏன்னா ரோஹிணிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முத்து கரெக்டானாலோ அதே மாதிரி ஸ்ருதியுமே கரெக்டானாலும் அவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையோ கொள்றதையோ வந்து இந்த டீலை பற்றி பேசுறதெல்லாம் பார்த்து அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து எல்லோரும் இவங்க 4 பேர் மட்டும் கொலுவெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கொலு நடந்துக்கிட்டு இருக்க பொழுது முத்துக்கிட்ட சொல்ல, முத்து வந்து இவ எதுக்கு அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க, என்னமோ தப்பாக இருக்கே அப்படின்னு பின்தொடர்ந்தெல்லாம் போய் ஏதோ மீட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கியா, நீ ஏன் கடன் வாங்கணும், அப்பாவே வந்து ஃபாரின் இருக்கார், இல்லை அப்படின்னா அவனை மீட் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு என்ன ஒரு தப்பு பண்ணிருக்க, நீ உண்மையை சொல்லு, உனக்கு சிட்டிக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத கேட்டு இந்த தினேஷுங்கிறவன் வந்து இவனை பிடிச்சி அடித்து விசாரித்தா எல்லா உண்மையும் வந்துடும் அப்படின்னு இன்னொரு சைடில் அவரை வேறு தேடி போகிறது. இதுக்கு நடுவில் அசந்த நேரம் பார்த்து வீடியோவை ரிலீஸ் பண்ணி முத்து மீனாவுக்கு ஆப்பா கொடுக்க போகிறாங்களா ரோஹிணி, இல்லை ரோஹிணிக்கு வந்து முதல் முறையாக எல்லாரும் முன்னாடி சிக்கிற மாதிரி ஒரு இடத்துல அவங்க மாட்ட போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வந்து எத்தனை நேரம் தான் அவங்க தப்பிப்பாங்க, இதுக்கு மேலேயே அவங்க தப்பிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே சரிப்பாக இருக்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறது இன்னும் வந்து அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ அதை மாற்றி அமைக்கிற மாதிரி இந்த தடவை நிஜமாகவே ஒரு சின்ன சர்க்கிள் ரோஹிணிக்கு வர மாதிரியும் ரோஹிணியோட பிளான் கெட்டு போகிற மாதிரியும் அவங்க மைண்ட் வாய்ஸில் வந்து உங்களை அழிக்கிறேன் காலி பண்ணுறேன்னு வந்து நடக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. இந்த சத்யா விவகாரத்தை ஒரு பெரிய விஷயம் ஆக்காமல் அதுக்கு முன்னாடி வந்து ரோஹிணிக்கு ஒரு பெரிய ஆப்பு கிடச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, அப்படிலாம் நடக்குமா, இல்லை கடைசி வரைக்கும் ரோஹிணியை காப்பாற்றுறது தான் வந்து என்னுடைய கடமைங்கிற மாதிரி தான் அந்த கதையே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் அந்த கதையை முன்னாடி எப்படி ரசித்து பார்த்தீங்க, இப்போ அவ்வளோ ரசிக்கிறீங்களா இல்லையா, ரசிக்கிறீங்கன்னா என்ன காரணத்துக்காக, ரசிக்கலை அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.